நம்ம நடிப்பின் நாயகனான சூர்யா அவர்களுடைய சூர்யா 47 திரைப்படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படிங்கிறது இன்னைக்கு ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் முடிச்ச கையோட நம்ம சூர்யா அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது லீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா சாரோட லுக்கு லீக்காக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் என்ன இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, ஸோ இந்த எல்லா விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படிங்கிறது நம்ம கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளத்தில் ஷூட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் போலீஸ் ஷர்ட் போட்டு ஒரு மாஸான தரமான ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 நாள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது முடிஞ்ச கையோட இன்றைக்கி நம்ம சூர்யா அவர்கள் சென்னைக்கு லேண்ட் ஆகிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களோட லுக் அப்படிங்கிறது லீக் ஆகவே இல்லை. ஏன்னா நீங்கள் லீக்கான ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் மாஸ்க் போட்டிருந்தார். பட் நம்ம சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போயிருந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருடைய லுக் அப்படிங்கிறது லீக் ஆகிருக்குன்னு தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் தாடி இல்லாமல் வெறும் மீசையோடு தான் நடிக்க போகிறாரு. ஸோ ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு வின்டேஜ் சூர்யா சாரை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சி. பிகாஸ் நம்ம சூர்யா அவர்களுடைய பழைய படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பியர்டெலாம் இல்லாமல் வெறும் மீசையோடு தான் நடிச்சிருப்பார். ஸோ அந்த சூர்யா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கம் சூர்யா, இந்த 2 சூர்யா அவர்களை கலந்த ஒரு கலவையாக தான் பார்த்தீங்கன்னா சூர்யா 47 பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சூர்யா அவர்களுடைய இந்த சூர்யா 47 திரைப்படம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா 265 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கேமராவில் ஷூட் பண்ண போகிறாங்க. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு முழு படத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸா 650 அப்படிங்கிற கேமராவில் நம்ம சூர்யா அவர்களுடைய சூர்யா 47 திரைப்படம் தான் ஷூட்டிங் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸில் கொண்டு வரதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு சாதாரண போலீஸ் கதையாக இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு தரமான போலீஸ் கதையாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி கேமரா கொண்டு வரதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூட தான் இருக்க போகுது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கும் எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ கடைசியாக இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்டேட்ஸ் பற்றி பார்த்துலாம். நம்ம சூர்யா அவர்களுடைய சூர்யா 47 திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது ஜனவரி எண்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது, இதுக்கப்புறம் நியூ இயர் வருது, இதுக்கப்புறம் பொங்கல் வருது. ஸோ ஒரு பெரிய கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எத்தனை பேர் சூர்யா அவர்களுடைய சூர்யா 47க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.